ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம துக்ளக் டைனாஸ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக். டைம்லைன் பார்த்தோம்னா 1320 25 வரைக்கும். அவரோட பாலிசி பார்த்தோம்னா ரீகன்சிலேஷன் வித் நோபல்ஸ். அந்த நோபல்ஸ்லாம் இருந்தாங்களே 40 சிஸ்டம், அவங்களோட ஒரு ரீகன்சிலேஷன் பண்ணுறது தான் இவரோட ஒரு இது மாதிரி இருந்தது. ஸோ அவரோட மேஜர் டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா ரெக்வயர் டெரிட்டரிஸ் ஃப்ரம் த சுல்தானேட் லாஸ்ட் டியூரிங் த டர்மாயில் ஃபாலோயிங் டேட் ஆஃப் அலாவுதீன். அலாவுதீன் ஆனதுக்கப்புறம் இழந்த ஒவ்வொரு டெரிட்டரிஸும் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட வாங்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட மேஜர் டாஸ்க் இருந்தது. அதனால் அவரோட சன்னான ஜுனா கான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரங்களுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஸோ ஜுனா கானும் பிரதபருத்ரா வாரங்கள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அதில் ஜுனா கான் வின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் கொள்ளடி முடியுமோ எல்லாம் கொள்ளடிச்சு வராங்க. ஸோ அதோட வந்து கியாஸ் பார்த்தோம்னா துக்ளக் டெல்லியில் துக்ளகாபாத் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாரு. ஸோ அலாவுதீன் வந்து எப்படி அவரோட அங்கிள் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஜுனா கான் வந்து அவரோட அப்பாவை கொண்டுட்டு த்ரானுக்கு வந்து வராரு. அப்போ தான் அவரோட டைட்டில் வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. ஸோ முகமது பின் துக்ளக் தான் நம்மளுக்கு தெரியும், ஜுனா கான் அவ்வளோவா தெரியாது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஜுனா கான் அப்படின்றது வந்து யாருடைய பேர் அப்படின்ற மாதிரியோ இல்லை முகமது பின் துக்ளக்கோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜுனா கான் மறக்கூடாது. ஸோ அவரோட டைம் பார்த்தோம்னா 1325 1351 வரைக்கும். ஸோ இறந்தது வந்து டேட்டோடு கொடுத்துருக்காங்க 23/3/1351 அவர் வந்து இறந்தது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களே ரொம்ப குயலாக இருந்தவர் வந்து இவர் தான். நம்ம முட்டாள்தனமாக நடந்துக்கிறவர் இவர் தான். ஸோ அதே போல் வந்து டெல்லிக்கு வந்து வந்த மொகல்ஸ் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரோட கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணது, அதாவது டெல்லியிலேருந்து தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு மகாராஷ்டிராவில். அந்த தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு மிஸ்டேக்காக அவர் வந்து நினைக்கிறார். ஏன்னா வந்து ஸோ டெல்லியில் வந்து இங்கே வந்ததுனால ஸோ அந்த சைட்லேருந்து படையெடுத்துகிட்டு வர அந்த மற்ற இவங்களாம் இருப்பாங்களே மங்கோல்ஸ் அவங்களாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து இவரால் பார்த்துக்க முடியல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எல்லாம் டெல்லிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இப்ன் பதுதா வந்து அவரோட அக்கௌண்ட்ஸில் வந்து அதை நோட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு மொரக்கன் டவல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் தான் முகமது பின் துக்ளக் அவரோட அவையில் தான் இருந்திருப்பார். ஸோ இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, இப்ன் பதுதா யாரோட டைமில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹூ வாஸ் வித் சுல்தான் ரிட்டன் டெல்லி ஃபவுண்ட் இட் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அந்த மார்ச் பற்றி சொல்கிறாங்க. தௌலதாபாத்துக்கு போனாங்க இல்லையா கேபிட்டல் மாதிரி, அதை பற்றி சொல்கிறாங்க. இட் வாஸ் 40 days march to Daulatabad from Delhi, describing the city as spreading 8 to 10 miles. A historian observed all was destroyed, so complete was the ruin that not a cat or dog was left among the buildings of city in its palaces or in its suburbs அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டெசர்ட்டடாக இருந்திருக்கு, யாருமே இல்லாமல் டெல்லி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 to 10 miles வரைக்கும் அந்த சிட்டி வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்ச் எவ்வளோ நாள் வந்து நடந்தே போனாங்கன்னு பார்த்தோன்னா 40 days நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டோக்கன் கரன்சி என்ன பண்ணுறாருன்னா அலாவுதீன் சிஸ்டமான ரெவன்யூ கலெக்ஷன், அதாவது கிரெயின் விவசாயம் அந்த கிரெயினாக இது பண்ணுறதா கலெக்ட் பண்ணுவார் அலாவுதீனை ரெவென்யூவை, அதுக்கு விட்டுட்டு வந்து மணியாக வந்து வாங்க ஆரம்பித்தார். அதனால் என்ன பண்ணால் மணி மக்கள் கையில் இருக்கும் இல்லையா, அதனால் காப்பர் காயின், அதாவது காப்பர் காயின் ப்ரோன்ஸ் காயின் சொல்லுவாங்க, அதை வந்து என்ன பண்ணிட்டாரு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த கரன்சி சிஸ்டம் வந்து ஏற்கனவே சைனா அண்ட் ஈரானில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான். பட் வந்து ஃபேக் காயின்ஸ் வந்து ப்ரோன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இல்லையா, கிடைக்கிறதுனால ஃபேக் காயின்ஸ் நிறைய உலாவ ஆரம்பிச்சு, அதனால் வந்து சில்வர் காயின்ஸை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் தோவா அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா லேண்ட் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இதனால் ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரமாக அப்படியே புரட்சிலாம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ இவர் தான் திவான் அமீர் கோஹி, அதாவது டு டேக் கேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இது பண்ணுறாரு. ஸோ இதையும் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில், திவான் அமீர் கோஹினா என்ன அப்படின்ட்டு யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ட் ரீஜன்ஸ் லைக் பெங்கால், மதுரை, வாரங்கால், அவுத், குஜராத் அண்ட் சிந்து எல்லாருமே அவருக்கு எகென்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ while pursuing rebel leaders in Gujarat, he fell ill and died at the end of his 26th regnal year 1351. ஸோ மொத்தத்தில் என்னது அவரோட 26th regnal year ஆனால் 1351 அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் வராரு. அவரோட டைம்லேயும் பார்த்தோம்னா 1351 to 1388. அவரோட ஃபாதர் தான் ரஜாப் அப்படிங்கிறவர். ரஜாப் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீன் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போத் கேம் ஃப்ரம் குராசான் டியூரிங் ரெயின் ஆஃப் அலாவுதீன். அப்போ வந்தது குராசான் அப்படின்ற இடத்துலேருந்து வந்தாங்க. அவரோட மதர் ஜாத் பிரின்சஸ் வந்து அவர் 7 வயசில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. வென் கியாஸ் அசண்டட் த்ரோன், அவர் வந்து கியாசுதீன் வந்து எப்போ துக்ளதாபாத் வந்து இது பண்ணி அங்கே அவர் வந்து ஆட்சி பிடிச்சாரோ அப்போ வந்து ஃபிரோஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு 12,000 ஸ்ட்ராங் கெவலரி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுல்தானோட 4 டிவிஷனுக்கும் இன்சார்ஜாக அவர் வைக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து எந்த ஒரு சக்ஸஸரும் இல்லாமல் இறந்து போயிட்டார்.
அவரோட சன் பார்த்தோம்னா கானை ஜஹான் அப்படின்ற ஒரு குழந்தைன்றதுனால ஃபிரஸ் துக்ளக் வந்து ஆட்சி பிடிக்கிறார். ஸோ த விசியர் ஆஃப் ஃபிரஸ் துக்ளக் த ஃபேமஸ் கானை ஜஹான் வாஸ் பிராமின் கன்வெர்ட் டு இஸ்லாம். ஒரிஜினல் நேம் கண்ணு. ஹி வாஸ் கேப்சர்ட் அட் வாரங்கல், தெலுங்கானா. ஸோ ஃபிரஸ் துக்ளக்கு கூட ஒரு கமாண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோம்னா கானை ஜஹான் அப்படின்றவர் ஒரு பிராமின் தான் வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட். அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தோம்னா கண்ணு. இவர் வந்து வாரங்கல் தெலுங்கானாலேருந்து பிடிச்சி கொண்டு வந்து இவர் வந்து கானை ஜஹான் மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் கொஷின் பார்த்துக்கிறது நல்லது. conciliatory policy towards nobles. So restored properties to the owner. ஸோ அந்த கிங்கு கிட்ட தான் எல்லாமே இருக்கணும், அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அப்போ அந்த டைமில் முகமது பின் துக்ளக் வந்து பண்ண பல முட்டாள்தனமான வேலையால் அவங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு இதே இருக்காது, செல்வாக்கும் இருக்காது, செல்வமும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவார்னா, அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டிஸாக அந்த ஓனர்ஸ்க்கு வந்து திருப்பி கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஹெரிடிட்டி இவர் பண்ண நெக்ஸ்ட் தப்பு பார்த்தோம்னா அந்த ஹெரிடிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ண தான். அதான் அலாவுதீன் வந்து அந்த ஹெரிடிட்டி அப்படின்றது வந்து அவர் வெறுத்தவர். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா ஹெரிடிட்டி அப்பாயின்மெண்ட் வந்து போட ஆரம்பிச்சாங்க. இது வந்து இன்னொரு பிரச்சனை. அவருக்கு வந்து திறமை இருக்கோ இல்லையோ, உன்னோட பையன் இப்போ வந்து கமாண்டராக இருக்கிற பையன் வந்து நெக்ஸ்ட் கமாண்டர் அப்படின்ற மாதிரி போட்டாரு. அது வந்து ஒரு பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேலரி வந்து இன்க்ரீஸும் பண்ணார். அதே மாதிரி ஸ்லேவ் வெல்ஃபேருக்கு பார்த்தோம்னா தனியாக ஒரு கவர்மெண்ட்டே வந்து போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், அடிக்கடி கேட்குறது. ஸோ ஸ்லேவ் வெல்ஃபேருக்காக டிபார்ட் மெயின்டைன் பண்ண சுல்தான் யாருன்னு பார்த்தோம்னா ஃபிரோஸா துக்ளக். அதே மாதிரி 1,80,000 ஸ்லேவ்ஸ் வந்து இவர் பார்த்துக்கிட்டாரு. ஃபிரஸ் பாலிசி ஆஃப் நோவாஸ், இவர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ அவர் அதனால பார்த்தோம்னா அவரோட டைமில் ஒரு 2 மங்கோல்ஸோட இது மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மேஜரான மிலிட்ரி கேம்பகைன் எங்கே பார்த்தோன்னா சிந்தில் 1362. அது மட்டும் தான் அவரோட மிலிட்ரி கான்கஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவரோட ரிலீஜியஸ் பாலிசி பார்த்தோம்னா இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமை வந்து ஃபேவர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜிஸ்யா டேக்ஸ் இருக்கு இல்லையா, நான் முஸ்லீம் முஸ்லீம்ஸ் தவிர மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஜிஸ்யா டேக்ஸ் வந்து கம்பல்சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக வந்து டெம்பிள் போகக்கூடாது, இது கட்டக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே தடவும் போடல. அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டிட்டு அவங்க வந்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார். ஸோ ஜிஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஜிஸ்யா அப்படின்னா டேக்ஸ் லெவிட் அதுதான். இஸ்லாமிக் அதாவது வந்து நான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அந்த இஸ்லாமிக் ஸ்டேட், இவங்க ஆள்றதுனால அது இஸ்லாமிக் ஸ்டேட்ன்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து ஜிஸ்யா அப்படின்ற டேக்ஸ் வந்து அவங்க கட்டணும். இந்தியாவில் பார்த்தோம்னா ஐபக் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது இம்போஸ் பண்ணி இது வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் இம்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேட்டால் ஐபக். இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து முகல் ரூலர் அக்பர் 16th செஞ்சுரியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அபாலிஷ் பண்ணிடுவார், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தோம்னா அவுரங்கசீப் வந்து 17th செஞ்சுரியில் வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிச்சது ஐபக்கு, அப்புறமேட்டு அது வேணாம் அபாலிஷ் பண்ணது அக்பர், மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தோம்னா அவுரங்கசீப். ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் ஒர்க் அவர் வேறு என்னெல்லாம் பண்ணால் பார்த்தோம்னா சட்லஜ்லேருந்து ஹன்சி, அதுக்கப்புறம் ஜும்னா இது வரைக்கும் வந்து கால்வாய் வந்து கட்டினார். 1388 வந்து இறந்து போயிடாரு. அவரோட சன்னான ஃபத்தகான் அப்புறம் அவரோட பேரனான கியாசுதீன், இவங்க 2 பேருமே ஜாயின்ட் சக்ஸஸராக அவர் வந்து போட்டார். ஸோ 6 years ஆஃப் ஃபிரஸ் அவர் இறந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளே 4 பேர் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திமுர்ஸ் இன்வேஷன். ஸோ திமுர்ஸ் இன்வேஷன் தான் வந்து இந்த டைனாஸ்டியே மொத்தமாக வந்து முடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து திமுர் இன்வேஷன் அப்போ தான் லாஸ்ட் துக்ளக்காக இருந்த நசருதீன் முகமது ஷா வந்து அப்போ ஆண்டுட்டு இருந்தார். ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, திமுர் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணும்போது எந்த சுல்தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க டெல்லியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா நசருதீன் முகமது ஷா. அவரோட டைமில் வந்து 1394 1412 வரைக்கும் 1394 1412 வரைக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து திமுர் வந்து இவங்களை இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க துர்க்கிஸ், இந்த திமுர்ன்றவங்க தான் ஒரு துர்க்கிஸ் அவங்க தான். இவங்க வந்து பார்த்தோம்னா 12th செஞ்சுரியிலேருந்து மங்கோல் செங்கிஸ்கான் கூட ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம், செங்கிஸ்கான் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இவங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால இவர் பயந்து ஓடி போயிடுறாரு நசருதீன். ஸோ அதனால் இப்போ அங்கே யாருமே இல்லாதனால அவங்க ஈஸியாக நல்லா மூட்டை கட்ட முடியுமோ எல்லாம் மூட்டை வரைக்கும் தூக்கின்னு போயிட்டாங்க. தெட்டுக்கு இந்தியன் ஆர்டிஷன்ஸ், அதாவது அப்போ அந்த டைமில் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆர்டிஸ்ட்டு மேஷன்ஸு அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே வந்து மொனுமெண்ட்ஸ் கட்டுறதுக்காக சமர்கண்டில் வந்து அவங்க மொனுமெண்ட்ஸ் கட்டணுன்றதுக்காக எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நசருதீன் பார்த்தோம்னா 1412 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சையீத் அண்ட் லோடி டைனாஸ்டி வந்து பார்த்தோம்னா டிக்ளைன்ட் ஃப்ரம் டெல்லி டில் 1526 வரைக்கும் சையத் அண்ட் லோடி வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபிரோஸ் பார்த்தோம்னா லேட் அவுட் 1200 நியூ கார்டன்ஸ் அண்ட் ரிஸ்டோர் 30 ஓல்ட் கார்டன்ஸ் ஆஃப் அலாவுதீன். பில்ட் நியூ டவுன்ஸ் லைக் ஃபிரோசாபாத், ஜவுனாப்பூர், ஃபிரோசாபாத்லாம் ரொம்ப முக்கியம். ஃபிரோஸ் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ 1200 நியூ கார்டன்ஸ், அதே மாதிரி 30 ஓல்ட் கார்டன்ஸ் ஆஃப் அலாவுதீன், அதே மாதிரி நியூ டவுன்ஸ் என்னென்ன கட்டிருக்காரு, ஃபிரோசாபாத், ஜுனாப்பூர், ஃபிரோஸ்பூர், இது எல்லாமே கட்டிக்காரு. அவரோட
பையனான முகமது கானே பார்த்தோம்னா அவருக்கு எகென்ஸ்டாக வந்து ரிவால்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பார்த்தா முகமது கான். ஸோ எப்போ இறக்குறாங்கன்னா செப்டம்பர் 1380 அவருடைய 83 வயசில் இறந்து போகிறாரு. ஸோ திமுர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து டிசம்பர் 1398 வந்து அவங்களோட அவங்க வந்து என்ட்ரு ஆனாங்க. அப்போ தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முகமது பின் பார்த்தோம்னா ஒரு 25 இயர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தௌலபாத் நியர் பை டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ட் ஹேஸ் பாமினி. அப்போ அந்த டைமில் தான் என்ன ஆகுனா பாமினி அப்படின்ற கிங்டம் வந்து தனியாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பாமினி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி துக்ளக் டைனாஸ்டி அப்போ ஒரு சோல்ஜராக இருந்தவங்க தான். அவங்க வந்து பிரிஞ்சு போய் பாமினி கிங்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி தௌலதாபாத் மாதிரி மதுரை வந்து 1334 செப்பரேட் ஆகி போயிடுவாங்க. அதே மாதிரி பெங்கால் பார்த்தோம்னா 1346 வந்து செப்பரேட் ஆகிட்டு போவாங்க. ஸோ 1334 பார்த்தா மதுரை, 1346 வந்து பெங்கால். ஸோ நம்ம 40 சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அந்த நோபல்ஸ் ரஷ்யாவெல்லாம் சாகடிச்சவங்க மர்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லி படித்தோம். ஸோ அவங்கள பற்றி தான் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் மாதிரி ப்ரீஃபாக பார்ப்போம். ஒரு பாக்ஸ் கொஷினு. ஸோ 40 சிஸ்டம் வந்து வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க, வேறு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியம், இது கேட்குறாங்க. 40 சிஸ்டம்னு சஹல்கானி. நெக்ஸ்ட் த நோபல்ஸ் ஆக்குபைட் பொசிஷன் நெக்ஸ்ட் டு கிங் இன் ஸ்டேட்டஸ் கிராண்ட். தே பிகம் ஸ்ட்ராங் எனஃப் டு சேலஞ்ச் கிங். அது அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா அவங்க கடைசி வந்து கிங் அளவுக்கு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இன் டெல்லி சுல்தானேட் நோபல்ஸ் ட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ். அதாவது எங்கன்னா துர்க்கிஸ், பர்ஷியன், அரபிக், எஜிப்தியன் அண்ட் இந்தியன் முஸ்லிம்ஸ் இங்கே எல்லாருமே சேர்ந்து அந்த 40 சிஸ்டம் வந்திருக்காங்க. ஸோ இல்துமிஸ் தான் வந்து 40 பேர் வந்து அந்த மாதிரி பிடிச்சி போடுவார். அதே மாதிரி அவரோட 40 அப்பாயிண்டட் அந்த 40 பேர் பார்த்தோம்னா மிலிட்ரி அண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆளுங்களை பார்த்து பிடிச்சி போட்டுருப்பாரு. ஸோ 40 பிகேம் ஸோ பவர்ஃபுல் தே டிஸ்ட்ரிக்ட் இல்துமிஷ் விசஸ். அந்த அளவுக்கு வந்து பெருசாலாம் இதாகிட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் ருக்குதீன் ஃபிரோஸை வந்து அரியணை ஏற்றலான்னு பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொண்டுட்டு தான் நெக்ஸ்ட் ரஷ்யா வந்து வருவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தான் இவங்க துர்க்கிஸ் நோபல்ஸை விட நான் துர்க்கிஸ் தான் வந்து இவங்க ஃபேவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யாக்கூத் அப்படின்ற ஒரு அபிசினியன் எத்தோப்பியன் ஸ்லேவை வந்து கொண்டுடுவாங்க வேறு. இவங்க வந்து ஸ்டேபிள் மாஸ்டர் வச்சதுனால கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவையும் கொண்டுடுவாங்க. ஸோ துர்க் நோபல்ஸ் வந்து எப்படியாக வந்து ரொம்ப ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ வந்து ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்து சைடு வாங்கிடுவாங்க. இல்லைனா வந்து அந்த எம்பையரே க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து திட்டமிட்டுறாங்களோ அவங்க பக்கம் சைடு வாங்கிடுவாங்க. இப்படியாக வந்து அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இதை வந்து பால்பன் வந்து ஒரு கமாண்டராக தான் இருந்தார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணார், அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது இந்த 40 இந்த காப்ஸ் ஆஃப் 40 வந்து ஒரு துர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து ஒரு எண்டு கார்டு போட்டார். அபாலிஷ் பண்ணிட்டு எண்டு கார்டு போட்டார். ஸோ அலாவுதீன் அதே மாதிரி அலாவுதீனுமே வந்து அந்த 40 இந்த துர்க் நோபல்ஸ்க்கு எகேன்ஸ்டாக பண்ணாங்க. அவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஸ்பைஸ்லாம் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்ணுறதுக்காக தனியாக ஸ்பைஸ்லாம் வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40லாம் அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சையத் டைனாசிட்டி. அவங்களுக்கு அப்புறம் துக்ளக் அப்புறம் 1414 1451. The Sultanate fragmented into a number of independent kingdoms. It endured for 114 years more till Mughal invasion. ஸோ முகல் இன்வேஷன் வரைக்கும் 114 வருஷமாக அப்படி அந்த மாதிரி இதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நசருதீன் வந்து இந்த மாதிரி குழப்பமானதுனால நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே நம்ம பார்த்தோம். ஸோ பிஃபோர் லீவிங் டெல்லி திமுர் என்ன பண்ணாங்கன்னா அவரோட கமாண்டான கிசர் கான் அப்படின்றவரை டெபுட்டி அதே மாதிரி கவர்னராக வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிடுவார். திமுரித் இன்ட்ரெஸ்ட் இன் பஞ்சாப் மார்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பஞ்சாப்க்கு வந்து அவங்க போய் போர் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அங்கே யாராக வேணும் அப்படின்னு சொல்லி கிசர் கான் டெபுட்டியாக அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் என்னென்னலாம் பண்ணுவார் பார்த்தா டெல்லி, மீரட், பஞ்சாப் எல்லாத்தையுமே வந்து கான்கொயர் பண்ணிடுவார். ஸோ கிசர் கான் பார்த்தோம்னா 1440 21 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். டெல்லியும் பிடிச்சவார். அப்போ அந்த டைமில் டெல்லி பிடிச்சிட்டு அந்த துக்ளக் டைனஸ்டி இது பண்ணிட்டு சையத் டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ சையத் டைனஸ்டி பார்த்தோம்னா 1440 1451 வரைக்கும் இருக்கும். ஸோ சையத் டைனஸ்டியில் பார்த்தோம்னா 4 சுல்தான்ஸ் வந்து வந்துடுவாங்க. 1451 வரைக்கும் 4 சுல்தான்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இயர்லி சையத் சுல்தான் பார்த்தோம்னா ரூல் பேயிங் ட்ரிபியூட் டு திமுர் சன். ஏன்னா திமுர் தான் அவர் தானே அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 4 சுல்தான் வரைக்கும் பே பண்ணுவாங்க. அவங்களோட ரூல் பார்த்தோம்னா மார்க் ஃபார் கம்போசிங் ஆஃப் தரிக் ஹை முபாரக் சாஹி பை யாஹியா பின் அஹமத் சிரந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு புக்கு மாதிரி. ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவரோட லாஸ்ட் ரூலில் பார்த்தோம்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்டிகேட்டட் த்ரோன் இன் 1451. இதனால் என்ன ஆகுனா பஹலூல் லோடி அப்போ வந்து சிர்ஹிந்த் பஞ்சாபில் வந்து பஹலூல் லோடின்னு ஒருத்த ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்னா போய் டெல்லி கைப்பற்றி லோடி டைனஸ்டி நிறுவுவார். அதாவது என்டையர் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம்னா இந்த டெல்லி சுல்தான்லேயே ஒரே ஒரு சுல்தான் மட்டும் தான் வாலண்டியராக வந்து ட்ரோன் அப்டிகேட் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டவுனுக்கு போய் டெல்லியில் ஒரு இடத்துக்கு போய் தனியாக இருப்பார். அதை தான் சொல்கிறாங்க இந்த பாக்ஸில். அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆலம் ஷா ஆஃப் சையத் டைனஸ்டி அப்ரஹாம்.
சொன்னது பார்த்தோம்னா அப்ரஹாம் எரலி த ஏஜ் ஆஃப் ராத் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆலம் ஷா சயீத் டைனஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது கேட்டிருக்காங்க, யார் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்த இருக்கிறதுலே பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தோம்னா ஆலம் ஷா சயீத் டைனஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட் கடைசி டைனாஸ்டி பார்த்தோம்னா லோடி டைனாஸ்டி. அவங்களோட டைம் பார்த்தோம்னா 1451 1526 எஸ்டாப்ளிஷ் பை பஹலூல் லோடி 1451 to 1489. who witnessed the conquest of ஷாக்கி கிங்டம் பெங்கால். அவரோட சன் சிக்கந்தர் லோடி பார்த்தா அவரோட டைமில் பார்த்தோம்னா 1489 1570. இவர் வந்து கேபிட்டல் வந்து டெல்லி டு ஆக்ராவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தார். அவர் தான் வந்து ஆக்ரா சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணதே அவர் தான். ஸோ சிக்கந்தரோட சன் பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி தான் வந்து லாஸ்ட் லோடி ரூலர். அவர் பார்த்தோம்னா பாபர் வந்து அப்போ அந்த டைமில் தான் பாபர் வந்து இன்வைட் பண்ணி 1526 பானிபட் போகிறதுல வந்து 1526 இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் முகல் எம்பரர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வந்து லோடி டைனஸ்டி அண்ட் டெல்லி சுல்தானேட் எண்டட் பை பாபர் who established முகல் எம்பையர் இன் இந்தியா. ஸோ இப்படியாக வந்து டெல்லி சுல்தானேட் வந்து கடைசியாக முடியுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்டேட் அண்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா சுல்தானோட லிeutenant ஆஃப் சுல்தான் அப்படின்னு பார்த்தா லிeutenant ஆஃப் கலிஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் பொலிட்டிக்கல் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால்பன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கடவுள் ஏதாவது பூமியில் இருந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு அதாவது எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா விச் சுல்தானேட் டிவைன் அதாவது கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஆஸ் டிவைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினில். யாருன்னு பார்த்தோம்னா பால்பன். நெக்ஸ்ட்டு முகமது அதாவது பொய்பாஸ் அப்படின்ற ஒரு இது, அதாவது இந்த பாஷா படத்தில் கையில் கிஸ் பண்ணிட்டு போவாங்களா அந்த மாதிரி காலில் கிஸ் பண்ணும் இங்கே அது அந்த மெத்தட் பொய்பாஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே அவர் தான். முகமது பின் துக்ளக் பார்த்தோம்னா ஆல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் காஷ்மீர் அண்ட் கேரளா தவிர எல்லாத்துமே அப்போ அந்த டைமில் வந்து இருந்துச்சு அவரோட ஆட்சியத்தில். ஸோ சுல்தான் ரெக்வயர்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் இக்தாஸ், அதே மாதிரி அதை வந்து முக்தஸ் ஆர் வாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மெயின்டைன் ட்ரூப்ஸ் ஃபார் ராயல் சர்வீஸ், அவங்களுக்காக மட்டுமே இந்த ட்ரூப்ஸ் வந்து இருந்தாங்க இக்தாஸ் அப்படின்றவங்க. ஸோ டைரக்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா காலிசா, அதே மாதிரி சுல்தான்ஸோட ஓன் ட்ரூப் பார்த்தோம்னா ஹசமைட் குவாலா அப்படின்னு சொன்னாங்க. ஃபிஸ்கல் கிளைம்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி, அதே மாதிரி இன்டர்மீடியேட் வந்து சௌதுரிஸ், அதே மாதிரி வில்லேஜ் ஹெட்மேன் costs were drastically curtailed. Increased tax provoked uprising in Doab near Delhi 1332-34. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்னன்ஸ் பார்த்தோம்னா முக்தி அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்னென்ன ரிலீஜியஸ் பார்த்தோம்னா மோனோஎத்திசம் தான் அவங்க ஃபாலோ பண்ணது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா பகவத்கீதா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அல்பர்னி அப்படின்ற வந்து இது பண்ணிப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணிப்பார். 13th century பார்த்தோம்னா வீரசைவா ஆர் லிங்காயத் செக்ஷன் ஆஃப் கர்நாடகா வந்து ஃபவுண்டட் பை பாசவா பிலீவ்ட் இன் ஒன் காட், ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்றது பரசிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோனோஎத்திசம் நாட்டில் நம்மதேவ் ஆஃப் மகா, ஒரே ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ராமநாத் பார்த்தோம்னா ஃபாலோவர் ஆஃப் ராமானுஜம், ஆப்போசிட் இமேஜ் ஒர்க்ஷிப், ரிகரஸ் மோனோஎத்திஸ்ட். இவர் யாரும் பார்த்தோம்னா ராமநாத். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தா த கான்கொயர் முஹிதுதீன் ஆஃப் கோர் ஆஸ் கோல்டு காயின்ஸ் வித் ஸ்டாம்ப் இமேஜ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. ஸோ இது கேட்டிருக்காங்க, அதாவது காடஸ் லக்ஷ்மியோட இமேஜ் ஸ்டாம்ப் பண்ண மாதிரி கோல்டு காயின்ஸ் விட்டது யார் பார்த்தோம்னா முஹிதுதீன் ஆஃப் கோரி. நெக்ஸ்ட் முகமது துக்ளக் 1325 பார்த்தோம்னா இஷ்யூட் ஃபார்மன் on joining that protection be extended by all officers to Jain priest. He himself played Lodi and consorted with yogis. ஸோ அந்தளவுக்கு அதாவது ஜெயின் பிரீஸ்ட்டுங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாரு, அதாவது இஸ்லாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மற்றதுக்கும் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பரணியை ஹிஸ்டோரியனான பரணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா how the kings of Islam showed respect to Hindus, Mongols, polytheists and infidels by making them sit on masnad cushions and by honoring them in other ways, and how the Hindus upon paying taxes Disya or Karaj were allowed to have their temples and celebrations, employ Muslim servants and flaunt their titles like Roy, Rana, Thakur, Shah, Mata, Pandit, writing capital cities of Muslim ruler. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹிந்துஸ்க்கு அவங்களுக்கும் வந்து ப்ரிவிலேஜ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க அப்படின்றது தான் பரணி வந்து இந்த கோர்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களோட எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 14th century டெல்லி அண்ட் தௌலபாத் ரெண்டுமே வந்து ஒரு கிரேட் சிட்டியாக எமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தௌலபாத் தேவகரிக்கு தௌலபாத்னு வச்சது. ஸோ வேறு லார்ஜ் டவுன்ஸ்னு பார்த்தோம்னா முல்தான், காரா, அவுது, கவுர், கேம்பே, அதாவது கம்பயட் அண்ட் குல்பார்கா இதெல்லாமே. அந்த 13th century பார்த்தோம்னா காப்பர் அண்ட் கோல்டு மின்டேஷ் வந்து அதேமாதிரி காப்பர் இதெல்லாமே விட்டுருக்காங்க காயின்ஸ். இன் இர்ஃபான்ஸ் ஹபீஸ் வியூ பார்த்தோம்னா இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் போத் ஓவர் அண்ட் ஓஷனிக் வே க்ரூ கன்சிடரபிளி அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் ஹபீப் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ ட்ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா டெல்லி, லாகூர், முல்தான், காரா, லக்னௌட்டி, அன்ஹில்வாரி, கேம்பே, தௌலபாத் இதெல்லாமே த்ரைவ்ட் ஆன் மெர்கன்டைல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் ஜெயின் மெர்ச்சனரிஸ், ஹிந்து முல்தானிஸ் அண்ட் முஸ்லீம் பொஹராஸ், கொராசானிஸ், அஃப்கான்ஸ் அண்ட் இரானியன்ஸ்.
இதே குஜராத்தி அந்த தமிழ்ஸ் பார்த்தோம்னா சீ ட்ரேட் பக்கம் அவங்களோட டாமினேஷன் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹிந்து, முல்தானிஸ், முஸ்லீம், குராசானி, ஆப்கான்ஸ், இரான் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா லேண்ட் சைடில் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏசியா கூட ட்ரேடிங்கில் நம்மளோட டாமினேஷன் இருந்தாங்கன்றாங்க. ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டைஸ் பார்த்தோம்னா பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி வந்து சைனீஸ் அராப் சைனீஸ் வந்து இது பண்ண எவால்வ் பண்ணாங்க. அதை வந்து அராப்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அந்த அராப்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து சுல்தானேட் ரூலப்போ அது பேப்பர் மேக்கிங் டெக்னிக் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஸ்பின்னிங் வீல் வந்து இன்வென்ட் பண்ணது பார்த்தோம்னா சைனீஸ் தான். அப்போ அந்த டைமில் ஈரான் மூலிமா இந்தியாவுக்கு வந்தாங்க 14th சென்ச்சுரியில் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவுட்புட் வந்து 6 fold அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யான் ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. செரிகல்ச்சர் சென்டர் பார்த்தோம்னா பெங்காலில் தான் 15th சென்ச்சுரியில் ஃபஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பில்டிங் வந்து பிரிக்கு, மோர்ட்டார் அப்படின்ற ஒரு சிமெண்ட் மாதிரி வச்சு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ன்றாங்க. வால்டிங் டெக்னிக்ஸ் அப்போ இருந்துச்சுன்றாங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தோம்னா பேஸ் பார்த்தோம்னா மக்தாப் அப்படின்றாங்க, ஸ்கூல் மாஸ்டர். அதே மாதிரி ஹையரில் பார்த்தோம்னா தார்ஸ், அதாவது ஸ்காலர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோர் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தோம்னா மദ്രാസா, ஈரான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. மദ്രാസா அப்படின்றது தான் ஈரான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க 11th சென்ச்சுரியில். ஃபிரோஸ் வந்து நிறைய மദ്രാസா வந்து டெல்லியில் வந்து நிறைய கட்டினாருன்றாங்க. ஸோ ஃப்ரம் பரனேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து டீச்சிங்ஸ் ஆர் கன்ஃபைன் டு குரான் கமெண்டரி, த ப்ராஃபஸ் சேயிங் அண்ட் முஸ்லீம், அந்த முஸ்லீம்ஸோட அந்த ப்ராஃபஸ் இது அது மட்டும் அதோட வந்து இருந்துச்சு அவங்களோட டீச்சிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கந்தர் பார்த்தோம்னா 1489 1570 அப்பாயிண்டட் டீச்சர்ஸ் இன் மக்தாப்ஸ் அண்ட் மദ്രാസാஸ். சிக்கந்தர் லோடி அதை அப்போ அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹிஸ்டோரியோகிராஃபின்னு பார்த்தோம்னா இன் அடிஷன் டு அரபிக் ப்ளஸ் பெர்ஷியன் கேம் சிஸ்டமேட்டிக் ஹிஸ்டோரியோகிராஃபி. சாச்சா நாமா 13th century பெர்ஷியன் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் 9th century அரபிக் ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அரப் கான்கெஸ்ட் ஆஃப் சிந்த். அது வந்து சாச்சா நாமா அப்படின்றது வந்து அந்த அரப் கான்கெஸ்ட் ஆஃப் சிந்த் அப்படின்ற ஒரு இது வந்து எழுதியிருப்பாங்க. ஒரிஜினலாக அரபிக்கில் இருந்திருக்கு, அதை வந்து பெர்ஷியனில் டிரான்ஸ்லேட்டு. லேட்டர் டேஸ் வந்து ஹிஸ்டோகிராஃபி பார்த்தோம்னா மின்ஹாஜ் சிராஜ் வந்து தபாக்குத்தை நசரி அப்படின்றத டெல்லியில் வந்து எழுதினாராம் 1260. ஸோ சூஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் சுஹ்ராவார்தி அப்படின்றவங்க முல்தானும் சிஸ்டின்றவங்க வந்து டெல்லியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாங்க. இது ரெண்டு தான் வந்து டூ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆடல் அமாங் சூஃபிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கேட்கலாம். சுஹ்ராவார்தி முல்தானில், சிஸ்டி வந்து டெல்லியில். சிஸ்டி செயின்ட் பார்த்தோம்னா சாயிக் நிசாமுதீன் அந்த டைமில் இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸாக. நிறைய கிளாசிக்கல் எக்ஸ்போஷன் ஆஃப் சூஃபிசம் ஆஃப் ஃப்ரீ பேந்தைசிக் ஃபேஸிங் கான்வர்சேஷன்ஸ் 1307 1320 வரைக்கும் ஒரு ஃபேமஸாக பார்த்துனாங்க. ஸோ சூஃபிசம் டர்ன் டு பேந்தஸ்டிக் வேர் ஐடியாஸ் ஆஃப் இப்ன் அல் அரபி பிகன் டு கெயின் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பெர்ஷியன் போய்ட்ரி ஆஃப் ஜலாலுதீன் ரூமி 1207 to 1273, அப்துல் ரஹ்மான் ஜாமி 1440 to 1492, அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்னானி 15th century வித்தின் இந்தியா. ஸோ அந்த இபல்ஹார் அரபி பார்த்தோம்னா 1240 இறந்து போயிடுறாங்க. ஸோ பேந்திசம் ஆஃப் சங்கராச்சாரியாஸ் ஸ்கூல் ஆஃப் இன்க்ரீஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வித்தின் வேதிக் தாட்ஸ். நெக்ஸ்ட் கலிஃபா அப்படின்னு சொல்லி படித்தோம். கலிஃப் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. அவங்க பார்த்தோம்னா ப்ராஃபட் முகமதோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தோம்னா டோட்டலாக இந்த உலகத்தில் இருக்க இஸ்லாமிக் கோயில் எல்லாருக்குமே அவங்க தான் தலைவங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுருந்தாங்க. ஸோ 1258 பார்த்தோம்னா பாக்தாக் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மங்கோல்ஸ் அவங்க மேலே படையெடுத்து 1258 கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எஜிப்து போயிட்டு ஆட்டோமன்ஸ் வந்து அவங்க காலி பண்ணுற வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. அது அவங்களோட டைமில் பார்த்தா 1560 17 வரைக்கும். அதே மாதிரி அந்த டைட்டில் பார்த்தோம்னா ஓட்டமன் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் காலிஃப் அண்ட் காலிஃபேட் எண்டட் வென் ஓட்டமன் எம்பையரை அபாலிஷ். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டமன் எம்பையர் ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலிஃப் அண்ட் காலிஃபேட்டும் எண்டாச்சு அப்படின்றாங்க. துர்க்கிஷ் ரிபப்ளிக் எஸ்டாப்ளிஷ்டு பை முஸ்தஃபா கமால் அட்டருக் இன் 1920. ஸோ கேட்கலாம். துர்க்கிஷ் ரிபப்ளிக் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா முஸ்தஃபா கமால் அஸ்தருக் இன் 1920. ஸோ அவங்களுக்கு கேஸ்ட்டு விமன்லாம் எப்படிலாம் இருந்தாங்க பார்த்தோன்னா அப்பர் கிளாஸ் முஸ்லீம் சொசைட்டியில் பார்த்தோம்னா விமன் வந்து அந்த புர்தா போடுவாங்க, புர்தா அது போடுவாங்க. அதேமாதிரி ஜென்னனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதாவது ஃபீமேல் குவார்ட்டர்ஸ் சர்வன் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஃபீமேல் குவார்ட்டர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கணும் ஜென்னனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலிகாமி அதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி எழுத படிக்க இதெல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. Sultan Firoz Tughlaq possesses 1,80,000 slaves, of which 12,000 as artisans. பிரின்சிபல் மினிஸ்டர் பார்த்தோம்னா கான் ஜஹான் மஹ்பூல் வந்து கிட்டத்தட்ட 2000 விமான் ஸ்லேவ்ஸ் வந்து வச்சுருந்தாங்களாம். கான் ஜஹான் மஹ்பூல் அப்படின்ற பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரின்சிபல் மினிஸ்டர். அப்போ ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா ஆர்க், டோம், வால்ஸ், சராசனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த டோம்னா அந்த தாஜ்மஹாலில் டோம் வடிவத்தில் தானே இருக்குது, அதே மாதிரி ஆர்ச் வர மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். மார்பிள்ஸ், ரெட் கிரேஸ், எல்லோ சாண்ட்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹிந்து டெம்பிள் வந்து பில்ட் ஓவர் ஜெயின் டெம்பிள் வாஸ் மாடிஃபைட் இன்டு குவாத்தோல் இஸ்லாம் மாஸ்க். அந்த ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் வந்து இப்படி மாஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. குவாத்தோல் இஸ்லாம் மாஸ்க்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே தின்கா சோப்ரா பார்த்தோம்னா ஜெயின் மொனாஸ்ட்ரி
அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து மாஸ்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த அதை தீன்தா ஜோப்ரான்றது வந்து ஒரு ஜெயின் மொனாஸ்ட்ரி, அதையுமே மாஸ்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ டோம்ப் ஆஃப் பால்பனோட கல்லறை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்க் அண்டு அலை பர்வாசா பில்ட் பை அலாவுதீன். அது வந்து அலை பர்வாசான்றது தான் கேட்வே டு குவாத்தோல் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்க் வச்சு கட்டுற இதை பார்த்தோம்னா டூம்ப் ஆஃப் பால்பன். ஸோ அதே மாதிரி அலை பர்வாசா அப்படின்றது யார் கட்டினது பார்த்தோம்னா அலாவுதீன். அந்த அலை பர்வாசான்றது என்னன்னு பார்த்தோம்னா கேட்வே டு குவாத்தோல் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலஸ் ஃபோர்ட்ரஸ் எல்லாமே பில்ட் பை குஜாஸ் அண்டு முகமது பின் இன் துக்லாதாபாத் எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பில்ட் பை கியாஸ் சாரி பேலஸ் ஃபோர்ட்ரஸ்லாம் வந்து கியாஸ் முகமது பின்லாம் வந்து கட்டியிருக்காங்க துக்லதாபாத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி டூம்ப் ஆஃப் கியாசுதீன் வந்து இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் ஸ்லோப்பிங் வால்ஸ் பீயிங் டோம் அண்ட் ரேஸ் பிளாட்ஃபார்ம் கேட்கலாம். அந்த ஸ்லோப்பிங் வால் பியரிங் க்ளோன் ஆஃப் டோம் அண்ட் ரேசர் பிளாட்ஃபார்ம் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இதில் பார்த்தோம்னா டூம்ப் ஆஃப் கியாசுதீன். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்கல்ப்டிங் அண்ட் பெயிண்டிங் பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிக் தியாலஜி தான். எப்படின்னா அனிமல்ஸ் ஹியூமன் ஃபிகர்ஸ்லாம் போடுறது வந்து அன்இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது என்ன பண்ணுறாங்க கவர் பண்ணுறாங்க. அதே கவர் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அரபிஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்கிறாங்க. குரானிக் வெர்சன் வந்து கேலிகிராஃபில் எழுதுவாங்க, அதை வந்து அரபிஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மியூசிக் டான்ஸ் அப்படின்றதுல பார்க்கும்போது முஸ்லீம்ஸோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரபாப் அண்ட் சாரங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமர் குஸ்ரோ என்ன பண்ணுறாருன்னா இந்தியன் மியூசிக் ஹேஸ் ப்ரீ எமினன்ஸ் ஓவர் ஆல் அதர் மியூசிக் அப்படின்றாங்க. சோபிர் போதன் பார்த்தோம்னா சூஃபி சைனின் கிரேட் மியூசிஷியன் ஆஃப் ஏஜ். அதுமாதிரி ஃபிரஸ் பார்த்தோம்னா டிரான்ஸ்லேட்டிங் இந்தியன் சான்ஸ்கிரிட் மியூசிக்கல் ஒர்க்கான ராஜ் தர்பன் அப்படின்றத வந்து பர்ஷியன் கிரியேட் பண்ணுறாங்க, ராக் தர்பன் அப்படின்றது. அதே மாதிரி ஜியாதீன் பரணி பார்த்தோம்னா லிஸ்ட் நேம்ஸ் ஆஃப் நஸ்ருத் கத்துன் அண்ட் மிஹர் அஃப்ரோஸ் மியூசிஷியன் அண்ட் டான்சர் ரெஸ்பெக்டிவ் இன் கோர்ட் ஆஃப் ஜலாலுதீன். அவங்க ஜலாலுதீன்ஸில் வந்து இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே. ஸோ லிட்ரேச்சர் அப்படின்ட்டு பார்க்கும்போது அமீர் குஸ்ரு பார்த்தோம்னா ஒரு பெர்சியன் ப்ரோஸ் அண்ட் போயிட் நம்ம பார்த்தோம் இந்தியன் பேரட் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஹி ஃபெல்ட் எலைட்டட் டு கால் ஹிம்செல்ஃப் இந்தியன் இன் இஸ் நூர் சிஃபிர் 9 skies. ஸோ கேட்கலாம் நூர் சிஃபிர் அப்படின்னா என்ன மீனிங் கேட்கலாம் 9 skies. ஸோ அவரவரே வந்து இந்தியன் கூப்பிட்டுக்கிறதுல பெருமைப்பட்டாருன்னு சொல்லிட்டு எதில் மென்ஷன் பண்ணிக்கான்னு கேட்கலாம். நூர் சிஃபிர் அதாவது 9 skies அப்படின்னு சொல்லலாம். ஃபைபதுல் ஃபவாத் அப்படின்ற ஒர்க் கண்டைன்ஸ் கன்வர்சேஷன் ஆஃப் சூஃபி செயின் நிசாமுதீன் அவுலியா வாஸ் கம்ப்ளீட் பை அதே மாதிரி அமர் ஹாசன். நெக்ஸ்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் ஜியாதீன் பரணி மாஸ்டர் ஆஃப் பர்ஷியன் ப்ரோஸ் ஷாம்சுதீன் சிராஜ் ஆஃபிஸ் எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் அந்தளவுக்கு இதாக இருந்துச்சுட்டாங்க. அப்துல் மாலிக் இசாமி பொயட்டிக் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபுத்துக் ஹிஸ் சலாட்டின் ரிவாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம் ரூல் ஃப்ரம் கஸ்னவித் பீரியட் டு முகமது பின் இவங்க வரைக்கும் ஒரு காம்போசிஷனாக அப்துல் மாலிக் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. ஃபரானாய் குவாஸ் பை ஃபருக்தீன் குவாஸ் அண்ட் மிஃப்தாக் ஹுல் ஃபவுசுல்லா பை முகமது சாதியாபாதி இவங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்தோம்னா பர்ஷியன் டிக்ஷனரி வித் ஹிந்தாவி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிக்ஷனரி மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் ஃபராக் ஹைக்வாஸ் அப்படின்றதும் மிஃப்தாக் ஹுல் ஃபவுசுல்லா அப்படின்றது ரெண்டுமே வந்து ஒரு பர்ஷியன் டிக்ஷனரி எழுந்து பார்த்தோம்னா ஃபருக்தீன் குவாஸ் முகமது சாதியாபாண்டி. நெக்ஸ்ட் டுட்டி நாமா அப்படின்றது புக் ஆஃப் பேரட்ஸ் அப்படின்றது எழுதுறாங்க. கலெக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸ்டோரிஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பர்ஷியன் பை ஜியா நக்ஷாபி. ஸோ டுட்டி நாமா பார்த்தோம்னா எழுதுனது ஜியா நக்ஷாபி, அதுக்கு பேர் வந்து புக் ஆஃப் பேரட்ஸ். மகாபாரதா அண்ட் ராஜ தரங்கயா டிரான்ஸ்லேட் டு பர்ஷியன். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் பாலம் பவுலி 1276 டெல்லி. Sanskrit inscription claims that due to beginning rule of Sultan Balban, God Vishnu sleeps in peace in ocean of milk without worries அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்களாமா. இது எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழம் பவுளி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது பால் கடலில் வந்து அப்படியே உறங்கிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமட்டாங்க. ஸோ பால் பழம் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் Srivara in his Sanskrit work Kadakautuka includes story of Yusuf and Zulaikha as Sanskrit love lyric. அதாவது ஸ்ரீவரா அப்படின்றது வந்து அவரோட சான்ஸ்கிரிட் ஒர்க்கான கதகௌட்டகா அப்படின்னு எழுதுறாரு. அந்த கதகௌட்டகான்றது பார்த்தோன்னா யூசப் அண்ட் ஜுலைகா அப்படின்றவங்களோட லவ் லிரிக்ஸ் தான் வந்து ஸ்டோரி எழுதியிருப்பார். பத்தவத்தில் பார்த்தோம்னா ஃபிர்தௌசி ஷா நாமா ஹேஸ் மாடல் ஃபார் கம்போசிங் ஆஃப் ஜைனவிலாஸ். இதில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீர் இதுக்குள்ளே எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம குதுப்மினார் பார்த்தோம். குதுப்மினார் வந்து ஒரிஜினலாக பார்த்தோம்னா 72.5 மீட்டர் டவர் இருந்திருக்கு இல்துமிஸ் கட்டி முடிக்கும்போது. அப்போ பார்த்தோன்னா ரிப்பேர் பண்ணுறாரு ஃபிர்ரஸா ஜுமா மஸ்ஜித் குதுப்மினார் 2 அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போ ரிப்பேர் பண்ணதாலும் ஒரு 74 மீட்டர் வந்து அதிகமாகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து 72.5 மீட்டர்லேருந்து ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 72 மீட்டருக்கு வந்து அதிகமாகுது. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 379 ஸ்டெப்ஸ் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் ஞாபகம் வந்து ஃபஸ்ட்டு 72.5 மீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 74 மீட்டர். ரிப்பேர் பண்ணது பார்த்தோம்னா ஃபிரோஸா, கட்டினது வந்து ஃபவுண்டேஷன் போடுறது குதுப்புதீன் ஐபக்கு, கம்ப்ளீட் பண்ணது இல்துமிஸ். மொத்தமாக 379 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே கொஷின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முகமது பின் குவாசிம் வாஸ் த ரூலர் ஆஃப் சிந்த் when Arabs invaded it in the 8th century. ஆமாம், அவர் தான் ஃபஸ்ட்டு சிந்து வந்து இது பண்ணுவார், கான்கோர் பண்ணுவார். அதாவது வந்து அங்கேயே ஆட்சி செய்யாமல் பொருளை மட்டும் வாரி எடுத்துன்னு எல்லாம் போவாங்க 8th centuryயில். முகமது ஆஃப் கஸ்னி கண்டக்ட் as many as 17. எத்தனை மிலிட்ரி கேம்பெயின் பார்த்தோம்னா 17 முறை வந்து என்னென்னலாம் தூக்கி போகணும் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பழம்பவுலி இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். நம்ம ஒன்று பார்த்தோம். பழம்பவுலி அப்படின்றது பால் கடலில் அந்த கோச் சொல்லியிருப்பாங்க இல்லையா, விஷ்ணுவை தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அது பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட். எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the world famous Khajuraho temple was built by Chandelas. இது ஒரு பாக்ஸ் கொஷின். கஜ்ரா டெம்பிள் கட்டினது பார்த்தோம்னா சண்டேலா. மம்லுக் இஸ் த டேர்ம் ஃபார் த அரபிக் டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்லேவ். இந்த கொஸ்டின் கரெக்டாக கேட்டிருக்காங்க. அரபிக் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்லேவ், அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டி கேட்டாங்க. கரெக்டாக அரபிக் டெசிக்னேஷன்னா ஸ்லேவ். இப்னு பத்தூதா வந்து மொராக்கன் ட்ராவலர். ஓகே, ஆலம்சா வாஸ் த ஒன்லி சுல்தான் ஹூ ரிசைன் கிங்ஷிப் அண்ட் லிவ்ட் அவே ஃப்ரம் டெல்லி ஃபார் 3 decades in peace. நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஓகே, இது யார் எங்கெங்கே ஆசினாங்க. ராமச்சந்திரா அப்படின்றவங்க தேவகிரிலையும், கானை ஜஹான் பார்த்தோம்னா காக்கத்தியாலையும், மாலிக் முகமது ஜை பார்த்தோம்னா பத்மாவத், மன்மந்திர் பார்த்தோம்னா மன்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் ஆஃப் ஆல் பில்டிங்ஸ் வாஸ் பர்ஷியன் டெக்கரேஷன். அதே மாதிரி இந்தியன்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னா இந்தோ சரசனிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதுப் மினார், அலை தர்வாசா, குவாத்துல் இஸ்லாம், மோத்கி மஸ்ஜித், டூம்ஸ் ஆஃப் இல்துமிஸ் அண்ட் பால்பன், ஃபோர்ட்ஸ் ஆஃப் டெவலப்பர் அண்ட் ஃபிரோசாபாத், இது எல்லாமே இந்த ஸ்டைல் தான் கிடைக்காங்க. அது இந்தோ சரசனிக் ஆர்கிடெக்சரில். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா ஃபஸ்ட் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தோம்னா முகமது கோரி தான் ஃபஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஐபக் வந்து வச்சுட்டு போவார் இல்லையா அது. ஸ்லேவ் டைனாஸ்டி ஃபார்ம் பை குதுப்தீன் ஐபக் அண்ட் கன்சாலிடேட் பை சன்-இன்-லா இல்துமிஸ். ஓகே, அவரோட சன்-இன்-லா வந்து இல்துமிஸ். பால்பன்ஸ் எஸ்பியன் சிஸ்டம் அந்த அபாலிஷன் ஆஃப் 40 to reduce the power of Turkish nobles. அவர் தான் ஃபஸ்ட்டு அபாலிஷ் பண்ணுவார். அலாவுதீன் கில்ஜி ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனாஸ்டி இஸ் மிலிட்ரி கான்கொஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். யார் கில்ஜி டைனாஸ்டி ஆஸ் த ஃபவுண்டர். அலாவுதீன் கில்ஜி ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனாஸ்டி இஸ் மிலிட்ரி கான்கொஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஃபிரோஸா என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ் ஏ கம்பேஷனேட் ரூலர் வித் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வெல்பீங் ஆஃப் பீப்புள். ஆமாம், நிறைய கேனல்ஸ் அதெல்லாம் நிறையா மக்களுக்கு உதவுற மாதிரி நிறைய செஞ்சார். ஸோ சாக்கிங் ஆஃப் டெல்லி யார் பார்த்தோம்னா திமுர் தான் வந்து இன்வைட் பண்ணுவாங்க நஸ்ருதீன் இருக்கும்போது. நெக்ஸ்ட் கிசர் கான் வந்து ஃபவுண்டிங் சையத் டைனாசிட்டி அண்ட் பஹலூல் லோடி த கவர்னர் ஆஃப் சிர்ஹிந்த் எஸ்டாப்ளிஷிங் லோடி டைனாசிட்டி. கிசர் கானை தான் வந்து திமுர் இன்வைட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போவாங்க பார்த்துக்க சொல்லி. அவர் தான் வந்து சையத் டைனாசிட்டி ஃபார்ம் பண்ணுவார். இது பஹலூல் லோடி பார்த்தோம்னா கடைசியாக அலாவுதீன் ஆலம் ஷான்னு நினைக்கிறேன். அவர் வந்து இறந்தது அவங்களோட வம்சாலியில் அவங்க இறந்ததுக்கப்புறம் பஹலூல் லோடின்ற வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்போ வந்து சிர்ஹிந்த் பஞ்சாபில் வந்து ஒரு இதாக இருப்பார், கவர்னராக இருப்பார். அப்போ வந்து லோடி டைனாஸ்டி வந்து ஆரம்பிப்பார். The first battle of Panipat paving the way for the foundation of Mughal by Babur பார்த்தோம்னா எப்போன்னு பார்த்தோம்னா 1526 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்தது. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம். Who among the following was the founder of Turkish dominion in India? யாருன்னு பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக். அதாவது ஃபஸ்ட்டு துர்க்கிஷ் டொமினியன் பண்ணுவார். Which Delhi Sultan is called a slave of slave அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷ். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா டெத் ஆஃப் ரஷ்யா, அதுக்கப்புறம் தான் வந்து கில்ஜி டைனாஸ்டி, அடுத்தது பார்த்தோம்னா அலாவுதீன் வந்து தேவகிரிக்கு போவாங்க. நெக்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திவான் கைராத். மாலிக் கஃபூர் அரைவ்ட் இன் மதுரை இன் 1311 AD. அதாவது அலாவுதீன் தான் அனுப்பிவிடுவார் இப்போ சவுத் இந்தியாவில் ரைட் பண்ண சொல்லி. அப்போ வந்து மதுரைக்கு வந்து போவார், ஸ்ரீரங்கம் அதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு. ஸோ அப்படியாக 1311 வாக்கில் மதுரைக்கு வருவாங்க. பட் வந்து எப்படி சொல்லிப்பாங்கன்னா 1311 வந்து டெல்லி கிளம்புற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கலாம். ஸோ பைபாஸ் பார்த்தோம்னா சல்யூட்டேஷன் ஆஃப் கிங் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா பால்பன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ் டாக் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை அலாவுதீன் கில்ஜி டு அவாய்ட் ஃபால்ஸ் மஸ்டர்ஸ். ரெண்டுமே ட்ரூ தான். ஹூ வாஸ் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி சுல்தான் பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி. இதுக்கப்புறம் 1206 பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்தது குதுப்தீன் ஐபக். 1211 பார்த்தோம்னா இல்துமிஸ். 1236 to 40 பார்த்தோம்னா ரஷ்யா. 1246 பார்த்தோம்னா பால்பன். இவங்க எல்லாமே ஸ்லேவ் டைனஸ்டியை சேர்ந்தவங்க. ஸோ மாலிக் கஸ்னி சாஹமா வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஸ்டேட் டியூரிங் த ரெஜிம் ஆஃப் ஃபெரோஸ் துக்ளக். அரேஞ்ச் இன் க்ரோனாலஜிக்கல் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குதுப் மினார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரஷ்யா வருவாங்க. ஏன்னா வந்து இல்துமிஸ்க்கு அப்புறம் தான் ரஷ்யா வருவாங்க. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
மாலிக் கஃபூர் வந்து சவுத் இந்தியாவுக்கு அலாவுதீன் அனுப்புவார். அவங்களுக்கெல்லாம் கடைசியாக நசருதீன் டைமில் இன்வேஷன் ஆஃப் திமுர் ஆன் டெல்லி. இபுன் பத்துதான்ற ஒரு மொராக்கன் ட்ராவலர், அவர் விசிட்டட் இந்தியா டியூரிங் த டைம் ஆஃப் முகமது பின் துக்ளக். அதே மாதிரி பஹ்லூல் லோடி எப்போ த்ரோன் வராரு பார்த்தோன்னா 1459. ஜம்மா மஸ்ஜித் வந்து குதுப் மினார் வந்து யார் பண்ணாங்க பார்த்தோன்னா ஃபெரோஸ் துக்ளக் பார்த்தோம். அது 72.5 இதில் மீட்டரில் இருந்தது பார்த்தோம்னா 74க்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றதும் பார்த்தோம் பாக்ஸ் கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட்டு பானிபட் எப்போ பார்த்தோன்னா 1526. அதில் தான் இப்ராஹிம் லோடி வர்சஸ் பாபர் ஜெயிச்சு மொஹல் எம்பையரை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் பேட்டில் பானிபட் 1526 பார்த்தோன்னா யார் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. அதாவது இன் 1398 ஏடியில் வென் திமுர், அதாவது திமுர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் யார் சுல்தானா இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நசருதீன் முகமது ஷா. அதாவது ஓடிடுவார் இல்லையா பயந்துட்டு. அது எப்போ பார்த்தோன்னா 1398. குதுப்தீன் ஐபக் ஹேஸ் பீன் ரிகார்டட் அஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகே, லிஸ்ட் ஆஃப் த 5 டைனஸ்டி ஆஃப் டெல்லி ஆர்டராக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு யார் ஸ்லேவ், அடுத்து கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. மினிஸ்டர் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, திவானை ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்ரி அஃபேர்ஸ். ஸோ ஃபெரோஸ் ஷா என்ன பண்ணுறாருன்னா 150 மைல்ஸ் யமுனா டு ஹிசார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இருக்கிறாங்க. ஸோ கேனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கனாவே அது ஃபெரோஸ் ஷா தான். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கொஷின்ஸ் ப்ரீவியஸர் கொஷின் எல்லாமே சேர்த்து குரூப் 1, குரூப் 2, 2A, விஏஓ, குரூப் 4, ஆர்கியாலஜி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மாதிரி பல டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்பிசி தானா எல்லாமே இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு தொகுப்பாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் செக் பண்ணிங்கன்னா இதோட இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, கொஷின் பேப்பரில் இருந்த மாதிரி பார்ப்பீங்க ஆப்ஷன்ஸோட. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இதோட வந்து சுல்தானேட் வந்து முடிச்சு நெக்ஸ்ட் நம்ம மொகல் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன்.